ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் டிஃபைன் நேம்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலாஸ் டேபில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா இருக்குது, அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் காலம்ன்றது டிக் மார்க்கில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போ ஈக்குவல் டு லொக்கேஷன் கொடுத்தோம்னா அந்த அதை டிபெண்ட் பண்ணி வர வேல்யூஸ்லாம் வந்துருச்சு. இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த டேட்டாலாம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன், அதில் அந்த இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லொக்கேஷன் டைப் பண்ணோம்னா அந்த டிஃபைன் நேம் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அந்த சம் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன். இப்போ அதில் மறுபடியும் அந்த ரேஞ்சை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டிஃபைன் நேமை கொடுத்துட்டு இப்போ டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஆவரேஜ் அப்பியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.